Praise the Lord. ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சுகமாய் நடத்துவாராக. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் நல்ல கிருபைகளுக்காய் ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். உண்மையாகவே தேவ சமூகத்தில் நாம் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்கலாம். கொஞ்சம் வாய்களை திறந்து, தேங்க்யூ ஜீசஸ், நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த டிவி சேனல் மூலமாக ஒவ்வொருவரையும் சந்திக்கும் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கும் போது உடைய வல்லமை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக நாங்கள் செபிக்கிறோம். என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தேவையான வார்த்தைகளை என் தேவன் பகிர்ந்து கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும் நன்றாய் அறிந்தவர் எங்களோடு கூட நீர் பேசும். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், மகிமையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி கர்த்தர் தன் நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து தியானித்த போது ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 4-5 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்ற வார்த்தைகள். அன்பு தேவ ஜனமே, இந்த நல்ல நேரத்திலும் நான் செயல்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த ஆவில ஏவப்பட்டதுனால நாம தொடர்ந்து அந்த வார்த்தையை நின்று நாம் தியானிக்க போகிறோம். செயல்படுங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். செயல்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். நிச்சயம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் ஆழமாய் தெளிவாய் பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஆலயத்தை கட்டும்படி, கர்த்தருக்காக செயல்படும்படி, வேலைகளை நடப்பிக்கும்படி அவர் முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டி பயங்கரமான தேவ மகிமையை திரும்பவும் நாம் அனுபவிக்க வேண்டும். முன்னாடி இருந்த நாட்கள் அனுபவித்ததை விட மகிமையான ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தப்படுகிறார்கள். அங்கே பல பிரச்சனைகள் உண்டாகிறது. எப்படி செயல்படுவது, எப்படி காரியத்தை நடப்பிப்பது, எப்படி நாம் கர்த்தருக்காக காரியங்களை எழுந்து கட்டுவது என்கிறதான பயங்கரமான சந்தேகத்தோடு குழப்பங்களோடு அங்கே காரியங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே வந்து சொல்லுகிறார், செருபாபேலே நீ திடன் கொள். கர்த்தர் சொல்லுகிறார், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். அன்பு தேவச்சனமே, செருபாபேல் பிரதான ஆசாரனாகிய யோசுவா அங்கே ஆலயத்தை கட்டும்படி திடனற்று போன ஒரு நிலையில, பலமில்லாத ஒரு நிலையில, அடுத்து வேலைகளை எப்படி முன்னெடுத்து செல்வது என்கிற ஒரு மிகுந்த குழப்பத்தில், ஒரு போராட்டத்தில், ஒரு 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 ஏமாற்றத்திற்குள்ளாக நிற்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருகிறது. நீ திடன் கொள், நீ திடன் கொள், நீ திடன் கொள், வேலையை நடத்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரனோடு கூட இருக்கிறார். அந்த தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தும் போது அநேகர் நமக்கு நம்பிக்கை கொடுப்பார்கள். தைரியமா செய்ய, நாங்க இருக்கிறோம், நாங்க பார்த்துக்கிறோம், என்ன வந்தாலும் நாங்க துணை நிற்கிறோம். இங்க ஆண்டவரே இந்த மனிதனுக்கு நேரடியாக சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ திடன் கொள், வேலையை நடத்துங்கள், நான் கூட இருக்கிறேன். இதை விட இந்த உலகத்துல பெரிய பாக்கியம் நமக்கு ஒன்றுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மோடு கூட இருந்து கர்த்தர் ஒருத்தர் எதிர்த்து நின்றால் நாம் அந்த சூழ்நிலையை சமாளித்து விட முடியாது. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர்
கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் நாம் எதையும் எளிதிலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே அப்படிதான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு வார்த்தை வருகிறது. நீ வேலையை நடத்து, நான் கூட இருக்கிறேன். நீ வேலையை நடத்து, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 46வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருந்துட்டார்னா எந்த சூழ்நிலைகளையும் நாம் தருணம் செய்ய முடியும். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்க செயல்பட ஆரம்பிங்க, நீங்க முடங்கி கிடக்க வேண்டாம், நீங்க செயல்பட ஆரம்பிங்க. நல்ல தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வரைபடத்தை கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பலன் இல்லாம அடுத்து என்ன செய்ய போறோம், எப்படி இந்த கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை பார்க்கும்போது நமக்குள்ள இயல்பாவே ஒரு எண்ணம் வரும், இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கிறார், ஆனா சொன்னதுக்கும் இப்ப வாழ்க்கை போகிறதற்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லையே, எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருந்து உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் அன்பு தேவ ஜனமே, இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். யார் நம் பட்சத்தில் நின்றாலும் இல்லை என்றாலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கு சொல்றார். நீங்கள் வேலையை நடத்துங்கள், செயல்படுங்கள், நீங்கள் இனி முடங்கி இருக்க வேண்டாம். தரிசனத்தை வாங்கிட்டு, திட்டத்தை வாங்கிட்டு, பெரிய வரைபடத்தை வாங்கிட்டு, ஆண்டுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டு இனியும் செயல்படாம இருந்தா எப்படி? நீங்கள் செயல்படுவதற்கு காலடி வையுங்கள். அவரே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை மகிமையாய் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதே வார்த்தையில நான் இந்த மாலை நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். நீங்க செயல்பட ஆரம்பிங்க. எதை குறித்து சோர்ந்து போயிருந்தாலும், எதை குறித்து மனம் பதறுகிறவளா இருந்தாலும், கைகள் தளர்ந்து போன சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நானே வந்து இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் அவரே வரப்போகிறார். நீங்க எந்த இடத்துல, எந்த பிரச்சனையோடு, எந்த சூழ்நிலையோடு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில வந்த பலவீனத்தை நினைச்சு இனி செயல்பட முடியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை நினைச்சு, நீங்க அகப்பட்டிருக்கிற துன்பங்களை நினைச்சு இனி செயல்பட முடியாது அப்படிங்கிறதான சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். நீங்க இதுவரை எதிர்பார்த்த எதுவும் நடக்காத அந்த அனுபவங்களை மனதில் வச்சுட்டு இதுவரை ஒண்ணும் நடக்கல, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்குள்ள வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செயல்படுங்கள், வேலையை நடத்துங்கள், அவரே நம் பட்சத்தில் வரப்போகிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லப்போற, ஆண்டவரே நீர் எங்களுக்காக செயல்படுவீராக, எங்களுக்காக நீதியை சரி கட்டும்படி நீர் செயல்படுவீராக. ஒருவேளை சத்துரு சொல்லியிருக்கலாம், இனி உனக்காக கர்த்தர் செயல்பட மாட்டார்னு. ஆனா ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், யோசுவாவே நீ வேலையை நடத்து, வேலையை நடத்து, நீ திடனற்று போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திரும்ப வேலை நடத்து. நீ வேலையை நடத்த முடியுமானால் நான் கூட இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும் ஆண்டவர் சொல்றார். அன்பு தேவ பிள்ளையை, நீங்க யாரா இருந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நான் கூட இருந்து உன்னை தப்புவிக்க, உன்னை பாதுகாக்க, உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக கூடவே இருந்து செயல்பட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் செயல்பட ஆரம்பிங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. யாரோடு கூட இருந்தார் அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நாம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை ஜனங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதையும் அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நெகேமியா கேள்விப்பட்ட போது
மிகுந்த பாரத்தோடு மிகுந்த வேதனையோடு ராஜாவிடத்துல அவன் பரிமாறும்போது ராஜா கேட்கிறார், உன் முகம் ஏன் வாடலா இருக்கு, ஏன் துக்கமா இருக்கிற, இது மனதின் துக்கம் இல்லாம வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது காரியத்தை ராஜாவுக்கு சொல்றார். ராஜா தயவுனால அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார், அலங்கத்தை கட்டும்படி போய் வரும்படி அனுமதி கொடுக்கிறார். இப்போ இந்த அனுமதியை வாங்கிட்டு ஆண்டவருடைய துணையோட ஜனங்களிடத்துல வந்து சொல்றார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா வந்து சொல்றாரு, தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கு, நம்ம கூட நன்மையா இருக்கு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ போ எல்லாத்தையும் செய், என் கரம் உன் கூட இருக்கும், நான் உன் கூட இருந்து செயல்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்கறத ஜனங்களிடத்துல நெகேமியா விவரித்து சொல்லுகிறார். இனி நாம நிந்தைக்குள் இருக்க கூடாது. ஒண்ணு தெரியுமா, இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேலையை ஆரம்பித்த போது அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக பிரச்சனைகள். சன்பல்லாத்து தொபியா அப்படி ஒரு குரூப்பை எழும்பி நெகேமியாவுக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணுகிறார்கள். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, 10 முறை ரகசியமாய் நெகேமியாவை அழிக்கும்படி தீர்மானம் பண்ணினார்கள், வேலையை தடுக்கும்படி தீர்மானம் பண்ணினார்கள். பல விதங்கள்ல பல சவால்களை நெகேமியா சந்திக்கிறார். ரகசிய தாக்குதல்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் எழுந்தது. இதெல்லாவற்றையும் விட அங்க சொல்லப்பட்டிருக்கு, அநேகர் நெகேமியாவை நிந்தித்தார்கள், அநேகர் நிந்தித்தார்கள். நெகேமியாவுக்கு வேற வேலையே இல்லையா, அலங்கத்தை நெகேமியா தான் கட்டணுமா? சன்பல்லாத்து தொபியா என்கிறவர்கள் நெகேமியா பாதியில விட்டுட்டு போனா மீதி வேலையை கட்டி நாம பேர் எடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில நிக்கிறாங்க. பாதியில நெகேமியா விட்டுட்டு போயிட்டாருன்னா நெகேமியா கொண்டு வந்த தரிசனம், நெகேமியா கொண்டு வந்த திட்டம், நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அனுபவம், அதுல நாம அப்படியே ஏறி டிராவல் பண்ணிட்டோம்னா நமக்கு பேர் கிடைச்சிருமே அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாம் செயல்படுகிறாங்க. அங்க சொல்றாங்க, ஒரு நாய் ஏறி போனா, நரி ஏறி போனா அது விழுந்துரும், அது நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி எல்லாம் நெகேமியா பத்தி பேசினாலும் நெகேமியா மனம் தளராமல், கர்த்தருடைய கரம் என் கூட இருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதை விட எனக்கு வேற ஒன்றும் பெருசு இல்லை. கூட நிற்க வேண்டிய சன்பல்லாத்து தொபியா இவரெல்லாம் எதிர்த்து நின்னாலும் என் கூட கர்த்தருடைய கரம் நன்மையா இருப்பதனால நான் வேலையை முடிப்பேன் அப்படிங்கிற தைரியத்தோட நெகேமியா அவர் முன்னேறி செல்லுகிறார். அடுத்த கட்டத்திற்கு அவர் புறப்படுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு சீக்கிரத்திலேயே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஒண்ணு தெரியுமா, கர்த்தருடைய கரம் மட்டும் நம்ம கூட நன்மையா இருந்தா, கர்த்தர் மட்டும் நம்ம மேல நன்மையா இருந்தா, கர்த்தர் மட்டும் நம்ம கூடவே இருந்துட்டார்னா எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியும். ஒண்ணு தெரியுமா, சில நேரத்தில் நாம கர்த்தருடைய உதவியை நாடுறதை விட மனிதனுடைய உதவியை நாம நாடுறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராங்கிறத பார்க்கறத விட மனிதருடைய சகாயம் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா நெகேமியா சொல்றார், கர்த்தருடைய கரம் என் கூட நம்ம மேல நன்மையா இருக்கு, கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறார், ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கிறார். நீங்க யோசுவாட்ட போய் கேட்டா யோசுவா சொல்வாரு, ஆமா பிரதான ஆசானே யோசுவாவே, நீ திடன்கொள், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என் கூடவே இருந்து நான் இருக்கிற எல்லையில எனக்கு அக்கினி மதிலா இருந்து என்ன பலமாய் ஆண்டவர் நடத்தினார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், அலங்கத்தை கட்டும்படி நெகேமியாவோடு கூட இருந்த கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்மோடு கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்புறவங்க மட்டும் கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே என் கூட இருப்பேன்னு நீங்க வாக்கு பண்றதற்காக ஸ்தோத்திரம், என் கூடவே இருந்து என்ன மகிமையாய் நடத்துங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இரண்டாவது, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவாவே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக அருமையாக ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன் கூட இருப்பேன், மோசையோட எப்படி இருந்தோம் அப்படியே உன் கூட இருப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், மோசைக்கு அப்புறம் ஆண்டவர் யோசுவாவை நியமித்து வைத்திருக்கிறார், தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். மோசையின் மரணத்திற்கு பின்பு ஜனங்களை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல பயத்துல யோசுவா இருக்கும்போது ஆண்டவர் வந்து வாக்கு பண்றாரு, நீ பயப்படாத,
மோசே கூட நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி உன் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்களேன். மோசே வாழ்ந்த காலத்துல மோசே சந்திச்ச சில பிரச்சனைகள், சொந்த சகோதரியே மோசேக்கு விரோதமா எழும்பி கேட்கிறாங்க. இந்த மோசையை கொண்டுதான் ஆண்டவர் பேசுவாரா? மோசையை கொண்டுதான் ஆண்டவர் செயல்படுவாரா? எங்களை கொண்டெல்லாம் ஆண்டவர் செயல்படுறது இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், யாரை கொண்டு செயல்பட்டுட்டு போட்டுமே, அப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? மோசையை கொண்டுதான், அவனை கொண்டுதான் அவர் செய்வாரா? எங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? அவனை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருந்தா அவனை கொண்டு தான் செய்வார். வேற யாரையும் கொண்டு அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மோசையை கொண்டு செய்யணும்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி சொந்த சகோதரியே மோசைக்கு விரோதமாய் கேள்விகள் கேட்கிறார்கள். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது எங்களுக்கு ஆகாரம் இல்லை முறுமுறுக்கிறார்கள், தண்ணி இல்லை முறுமுறுக்கிறார்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் எதிர்த்து நின்னதை பார்த்து இப்ப யோசுவா யோசிக்கிறார், மோசையே அந்த பாடுபடுத்தினாங்களே, என்ன பண்ண போறாங்களோ. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத யோசுவா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை எவனும் எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துறேன். அப்போ ஆண்டவர் தைரியப்படுத்தி சொல்றார், நீ தைரியமா செயல்படு, நான் உன் கூட இருக்கிறேன், வேலையை நடப்பி உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு தைரியத்தை சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை யோசுவாவை போல நீங்களும் ஏதாவது சூழ்நிலைகளை தைரியம் இல்லாம அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். எனக்கு தெரிந்த என்னுடைய ஒரு நண்பர், அவருடைய சகோதரிய திருமணம் முடித்து ஒரு நாள் பேசும்போது சொன்னார், எனக்கு கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபா கடன் இருக்கு, என்ன பண்ண போறேன்னே தெரியல, கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன், வாழ்றதுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை பற்றி சில விஷயங்கள் எடுத்து சொன்னேன். கொஞ்ச நாள் தாண்டி அவரை பார்க்கும்போது, ஒரு 1.5-2 வருஷம் தாண்டி அவரை பார்க்கும்போது அவர் முகத்துல பயங்கர சந்தோஷம். எப்படி சூழ்நிலைகள் போகுது அப்படின்னு கேட்டா, நான் எல்லா கடனையும் முடிச்சிட்டேன் அப்படின்னார். பயங்கர சந்தோஷம். எப்படி முடிச்ச, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, திடீர்னு எனக்குள்ள ஒரு நாள் ஒரு எண்ணம், சர்ச்சுக்கு போனா என்ன, ஆண்டவரை தேடினா என்ன, நாம முற்பிதாக்களின் வழியிலே நாம போய் ஒண்ணுமே காணலையே, ஆண்டவரை தேடித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி நான் அங்க போக ஆரம்பிச்சேன். அங்க போக ஆரம்பிச்சதுல இருந்து என் கூட யாரோ இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. எங்க போனாலும் நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், தைரியமா இரு, எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு என் பிஸ்னஸ்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. என் பிஸ்னஸ் மாறிச்சு, நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போனேன். நான் எதிர்பாராத விதத்தில் என்னுடைய பிஸ்னஸுடைய வளர்ச்சியை நான் பார்த்தேன். என்னுடைய வளர்ச்சிகள் வர வர எல்லா கடன் பிரச்சனைகளையும் நான் முடிச்சுட்டு இப்போ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் உதவியினால, அவர் என் கூட இருந்ததுனால நான் நல்லபடியா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்டேன். அவரோடு கூட மகிமைப்படுத்தும்படியான ஒரு கிருபை தந்தார். ஆமா அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலையும் யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கூட இருந்துட்டா நாம தைரியமாய் அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி போக முடியும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மூணாவது, தோல்வியே வந்தாலும் வாக்கு தத்தத்தை பின்தொடருங்கள். தோல்வியே வந்தாலும் வாக்கு தத்தத்தை பின்தொடருங்கள். நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஈசாக்கை குறித்து சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் ஒரு மேய்ப்பர், இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, ஈசாக் பஞ்ச காலத்துல இடம் பெயர்ந்து போகும்படி திட்டம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற இடத்துல நீ இரு, நான் சொல்ற இடத்துல இருந்து நான் சொல்ற மாதிரி செயல்படு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை பலனை பெற்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இங்கே ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் வெட்டின துறவுகள் தூர்த்து போடப்பட்டது.
அதை அடையாளம் கண்டு கொண்டு திரும்பவும் அந்த துறவுகளை வெட்டுகிறான். அதை குறித்து வாக்குவாதம் வருகிறது. வாக்கு தத்தத்தின் துறவுகள் தகப்பனாருடைய சுதந்திரம் அது. அவன் அந்த துறவுகளை வெட்டும்போது விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அங்க தீர்மானம் பண்றான், நான் விடாம தொடர்ந்து முயற்சி எடுக்கத்தான் போறேன். ஏசேக்கு வந்தா என்ன, சித்தனா வந்தா என்ன, எனக்கான நீரூற்றை கர்த்தர் கட்டாயம் வைத்திருப்பார் என்று சொல்லி ஈசாக்கு தொடர்ந்து முயற்சி எடுக்கிறான். முதல் முயற்சி தோல்வி, இரண்டாவது முயற்சி தோல்வி, மூன்றாவது முயற்சியில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அதிக முயற்சிகள் எடுத்து தோற்று போய் இருப்பீங்கன்னா இப்போ இந்த நாட்களை நீங்க எடுக்கிற முயற்சிக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீங்க ஒரு முறை தோற்று போனாலும் சரி, 2 முறை தோற்று போனாலும் சரி, இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றதுனால சொல்றேன், இனி நீங்க எடுக்கிற முயற்சியில உங்களுக்கு 100% வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன். ஏசேக்க தாண்டிட்டோம், சித்தனாவை தாண்டிட்டோம், சிலர் ஏசேக்க மட்டும் தாண்டி இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் அடுத்து உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்க போகிற பலன் அது ரெகோபோத்தாய் தான் இருக்க போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தரே எனக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தரே எனக்கு இடம் உண்டாக்கினார் சொல்ல போகிறீர்கள். இந்த முறை நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு 100% ஜெயத்தை கர்த்தர் உங்கள் கரங்களை வாய்க்க பண்ணுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு ஜெயத்தை பேசி ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. அப்போ ஈசாக்கு எந்த சூழ்நிலையிலையும் செயல்படுவதை நிறுத்தவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட அவன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தான். மிகப்பெரிய வெற்றியை பார்த்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. வேற யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் யோசிக்கவே வேண்டாம். வாக்கு பண்ணின அத்தனை பேரும் விலகி நிற்பார்கள். வாக்கு பண்ணின அத்தனை பேரும், வாக்கு கொடுத்த அத்தனை பேரும் அது சம்பந்தம் இல்லாத போல நிற்பார்கள். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தார்ல, அந்த வாக்கை நம்பி மட்டும் இருங்க. அவர் கூடவே இருந்து பெரிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். தோல்வியே வந்தாலும் வாக்கு தத்தத்தை பின்தொடர்ந்து கொண்டே இருங்கள். இந்த ஈசாக்க பாத்தீங்கன்னா, ஏசேக்கு வந்துருச்சுன்னு அவர் விட்டுறல, சித்தனா வந்துருச்சுன்னு விட்டுறல. ஏசேக்கு வந்தாலும் சித்தனா வந்தாலும் என் தகப்பனுக்கு பரம தகப்பன் வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்தே தீர்வேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். அன்பு தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், வாக்கு பண்ணினார் ஆண்டவர், ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறல. வாக்கு சொன்னார் ஆண்டவர், நிறைவேறுகிற மாதிரி வந்துருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. வாக்கு பண்ணினார் ஆண்டவர், ஆனா இன்னும் நாங்கள் தோல்வியில தான் இருக்கிறோம். வாக்கு தத்தத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேறும்படி முயற்சி எடுத்தும், நாங்கள் உபவாசித்து ஜெபித்தும், தேவ சமூகத்தில் காத்திருந்தும் இன்னும் எங்களுக்கு ஜெயம் வரல அப்படின்னு நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஏசேக்கு வந்தால், ஒரு சித்தனா வந்தால் கட்டாயம் நமக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலர் நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, ஆண்டவர் எங்களோடு தெளிவாய் பேசினார், நாங்க பாதியில விட்டுலாம் அப்படிங்கிற தீர்மானத்துல இருந்தோம். தோல்விகளை பார்த்து எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போய் இனி முயற்சி எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அதனால விட்டு ஓஞ்சிடலான்னு தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் திரும்பவும் பின்தொடர்ந்து சொன்னதுனால நாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு அது வாய்க்க பண்ணினார், அற்புதம் நடந்தது என்று சொல்லத்தக்க விதத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்கள் அனுப்பி ஒத்தாசை பண்ண போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் எதிர்த்தாலும், ஏசேக்குல யார் பிரச்சனை பண்ணாலும், சித்தனால யார் பிரச்சனை பண்ணாலும், தோல்வியை பார்த்து நீங்க தளராம தொடர்ந்து போக முடியும்னா அந்த பிரச்சனை பண்ணினவங்க எல்லாம் ஈசா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்துல வந்தீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே அப்படின்னு ஈசா கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார்னு நாங்கள் கண்டோம். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க செயல்படுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் துரத்தணும்னு போராடினார்களோ, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு எத்தனைத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய கண்களும் காணத்தக்கதாக நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத தேசத்துல நான் மகிமைப்படுத்தி காண்பிக்க போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளையே, என்ன
நிலையோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்படியே ஆழமா விசுவாசிக்க முடியும்னா, கர்த்தர் என் கூட தான் பேசுறாரு நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்னா, நான் தீர்க்க தரிசனமா தைரியமா சொல்றேன், அடுத்த முயற்சி உங்களுக்கு தோல்வி அல்ல, அடுத்த முயற்சி அடுத்த எல்லைக்கான பாதையாய் கர்த்தர் திறந்து விட போகிறார். அடுத்த முயற்சியை ஒரு பெரிய வாசலாய் கர்த்தர் திறந்து விட போகிறார். நீங்கள் சுதந்திரமாய் புறப்பட்டு போய் கர்த்தருக்காக செயல்படும்படி, நன்மைகளை சுதந்திரிக்கும்படி உங்களுக்காக ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறந்து விடுகிறார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். செயல்படுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின அவருடைய ஆவியானவரும் நம்மோடு கூட இருக்கிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவினால எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே நீ திரும்ப செயல்படு, நான் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்க செயல்பட போகிறோம். ஆண்டவரே, யாரு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டாலும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக சொல்லி ஒரு வார்த்தை கேளுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பலமாய் மூட போகிறது. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க பலமாய் உணர்ந்து கொள்ள போகிறீங்க. ஒருவேளை யோசிக்கலாம், வியாதியில பலவீனத்துல நான் தனியா கஷ்டப்படுறேனே, என் பக்கத்துல என் சார்பில் நின்று உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். யோபு 17ஆம் அதிகாரத்துல யோபு சொல்றார், ஆண்டவரே என் காரியத்தை மேற் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. அப்படின்னா நான் அனுபவிக்கிற பிரச்சனையை என்னோடு கூட வந்து பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லி யோபு கேட்கிறாரு. ஒண்ணு தெரியுமா, அதே யோபுவை ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து உயர்த்தினது உண்மையானால் இந்த 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 நல்ல நேரத்துல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் தனியா இருக்கிறேன், எனக்கு நீ யாருமே இல்லைங்கிற ஒரு உணர்வுல இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ செயல்படு, எதை பார்த்தும் உன்னுடைய செயலை நிறுத்த, நீ செயல்பட ஆரம்பி. யோசுவாவை நீ திடன்கொள், தைரியமா இரு, நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அலங்கத்தை கட்டுங்க, திரும்ப கட்ட ஆரம்பிங்க, ஆண்டவர் கூட நடத்த போகிறார். தைரியமா செயல்படுங்க, கூடவே அவர் இருக்க போகிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் வாக்கு தத்தத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அதை பின் தொடர்ந்து கொண்டே இருங்க. கர்த்தர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் உங்க கரத்துல தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வைக்க போகிறார். ஒரு பயங்கர தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பலமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து மகிமையாய் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எதிர் திட்டங்களும் முறியடிக்கப்படுவதாக, உம்முடைய கரம் மகிமையாய் செயல்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.